இப்போ நம்ம எல்லாமே எல்லாமே ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கோம் மார்க்கெட்ல. ஸோ நீங்க பார்க்கலாம், அது ஃபுல்லாவே நம்ம வெள்ளை எள்ளு மார்க்கெட்ல ப்ரொக்யூர் பண்ணி நம்ம ஆடி ஆயில் கிரஷ் பண்றதுக்காண்டி ப்ரொக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா அங்க ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கீழே என்ன கொட்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா நம்ம பை ப்ராடக்ட் எள்ளு புண்ணாக்கு, கேட்டில் ஃபீடுக்கு யூஸ் பண்ற எள்ளு புண்ணாக்கு ஃபுல்லா அங்க நம்ம அங்க தெரியும் உங்களுக்கு. இதான் நம்ம வெள்ளையில இருந்து ஆட்டி எண்ணெய் எடுத்த பிறகு வர பை ப்ராடக்ட், இதான் எள்ளு புண்ணாக்கு. ஸோ இந்த எள்ளு புண்ணாக்குலையும் நாங்கள் நல்லா குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ ஒரு எள்ளு புண்ணாக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஆயில் க்ரஷ் பண்ணி முடிச்சோடனே இந்த புண்ணாக்கில் வந்து ஒரு ஆயில் கண்டென்ட் வந்து 8 to 10% தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கம்பெனிக்கும் அது லாபம். அந்த எள்ளு புண்ணாக்கோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். மாடு கேட்டில் சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். ஆயில் தன்மை இல்லாமல் நல்லா நல்லா சாப்பிடும் கேட்டில்ஸும். ஸோ ஒரு ஒரு எள்ளு புண்ணாக்கில் ஆயில் கண்டென்ட் அபவ் 10% இருந்தால் நமக்கு அது பெரிய லாஸ். நம்ம அந்த மாதிரி க்ரஷிங் பண்ணக்கூடாது. நம்ம ஒன்று ஸ்கில்டு லேபரை நம்ம ட்ரெயின் பண்ணணும். லேபரை நல்லா ரொம்ப ஸ்கில்டா, இல்லை நம்ம மிஷினரியில் எதுவும் ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு எள்ளு புண்ணாக்கில் ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா 8 to 10% தான் மேக்ஸிமம் இருக்கணும்.